ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ஓப்பன் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பட்டி பீஸ் ரெடி பண்ணோம், ஸ்லீவ் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பேக் ரெடி பண்ணி ஃப்ரண்ட் ரெடி பண்ணி எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன நுணுக்கங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி சீக்கிரம் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதையே ஒரு 4-5 ப்ளவுஸுக்கு நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் தெரியும். அதாவது நீங்கள் நேரத்தை வந்து குறைக்கிறதும் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வர்றதும் அந்த இதில் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா எதுவுமே வந்துட்டு நம்ம கொஞ்ச நாள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அப்படிதான் இதுவும். ஏன்னா ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ரொசீஜரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற வேலைக்கான ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற அவுட்புட்டில் தான். அப்போ நீங்கள் அதை ஒரு சின்ன சின்ன விஷயங்களையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிறைய தடவை நூல் கட் ஆகிறது, அப்புறம் பாபின் சுற்றுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளவுஸ் ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாவே சீக்கிரமாக முடியும். ஏன்னா இப்போ ஒரே வீடியோவாக போட்டால் நமக்கு வந்து நேரம் வந்து குறைய தான் செய்யும். ஆனால் அது ரொம்ப நேரம் உங்களுக்கு வீடியோஸ் இதாகும் போது உங்களாலையும் அதை வந்து இது பண்ணிக்க முடியாது. அதனால பிட்டு பிட்டாக போடும்போது உங்களுக்குமே நல்லா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க மைண்டில் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ இதில் நான் பட்டி ஓப்பன் பீஸில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்குமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணுறேன். இந்த பீஸ் இந்த சைடு வந்து இதில் நான் பார்த்தீங்கன்னா நான் ஓவர்லாக் போட்டிருக்கேன். இதில் நம்ம வந்து மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழையும் இப்படி வச்சு நீங்கள் இதில் வந்து லைட்டாக இப்படி கொஞ்சம் இப்படி இழுத்து இதில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சுருக்கம் வந்துடும். ஓரளவுக்கு இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டியினுடைய இந்த ஜாயிண்ட் வந்து மேல் பக்கமா தள்ளி விட்டுருங்க. இது அப்படியே திருப்பி இதுல ஒரு அடிமான தையல் போட்டுக்கோங்க. நல்லா இழுத்து விட்டு போட்டுக்கோங்க. இதுல ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க. மேலையும் கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸா இருக்கிறத. இதுல இன்னொரு விஷயம் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இதை மொத்தமா வச்சுட்டோம் அப்படின்னா கடைசியா போடுற ஹூக் போடும்போது ஒவ்வொரு கிளாத் வந்து இந்த மாதிரி ஷைனிங் கிளாத்தா இருந்தா ஹூக் நல்லா மாட்டிடலாம். அதுவே ஒரு காட்டன் மெட்டீரியல் அந்த மாதிரி ரொம்ப மொத்தமா இருக்கிற இதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் இல்லைன்னா ஹூக் வந்து இப்படி மாட்டுறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மடிப்புல வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த கிளாத் வந்து இதோட ப்ரெஸ்ஸா இருக்கும். நீங்க ஹூக் மாட்டும் போதும் அது தூக்கிட்டு வராது. அதனால ஈஸியாவும் நம்ம ஹூக் மாட்டிக்கலாம். இப்ப இந்த கடைசி இதை வந்து கரெக்டா நேரா வச்சு இது வரைக்குமே நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை நேரா வச்சு கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு இதை எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இதை நான் கரெக்டா நீங்க இப்படி ரொம்ப இப்படி உள்ள தள்ளிடக்கூடாது. அப்போ வந்து இது ஹாஃப் தான் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதை வந்து கரெக்டா இந்த பாதியில இந்த கோட்டு மேலதான் இங்க இருக்க இந்த ஸ்டிச்சு மேலதான் இதை நம்ம வைக்கணும். ஒரு நூல் வந்து வெளியில தள்ளி இருக்கலாமே ஒழிய நீங்க நல்லா இந்த பக்கம் இப்படி தள்ளி கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டனுடைய அளவு வந்து வித்தியாசம் வரும். இப்ப இதை வந்து இது மேல நம்ம வச்சு இங்க வந்து ரஃபா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்ல. அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்கெங்க இந்த ஹூக் இது வரணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம்.
இங்க மேல வந்து ஃபர்ஸ்ட் நெக் பீஸுக்காக ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டா இப்படி ஃபோல்டு பண்ணுங்க. ரெண்டா ஃபோல்டு பண்ணி இந்த சென்டர்ல இங்க வந்து ஒரு வீப்பட்டி வேணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் மிடில்ல ஒரு வீப்பட்டி. அப்ப எல்லா டிஸ்டன்ஸுமே உங்களுக்கு கரெக்டா வரும். அதாவது மேல ஒரு 1/4 இன்ச் நெக் பீஸுக்காக விட்டுருங்க, நெக் அட்டாச் பண்றதுக்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை ரெண்டா மடிச்சு அதனுடைய மிடில் பாயிண்டையும் அதுக்கு இடையிலையும் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹூக் வைக்கிறதுக்கு ஈஸி. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவா வரும். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு போட்டு தான் நம்ம ஹூக் மாட்டினாலும் கிழிஞ்சு போகாத மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லைனிங் கிளாத் மட்டும் வச்சிங்கன்னா நாள் படப்பட ஹூக் மாட்ட மாட்ட அது கிழிஞ்சிடும். அதனால மேலையும் இந்த கிளாத் வந்து அதே மாதிரி கேப்லையும் அந்த லைனிங் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இது மாதிரி நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா தான் இது வந்து லைஃப் வரும். நிறைய பேர் வந்து அந்த லைனிங்கை மட்டும் வச்சு விட்டுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு மேல இந்த மெயின் கிளாத்தையும் நம்ம வச்சுதான் போடணும். ஒவ்வொன்றுக்குமே நாட் போட்டு போட்டு போட்டீங்க வி அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதாவது அந்த அந்த இது மாற்ற அளவுக்கு தான் நமக்கு கேப் வேணும். ஆனா அது ரொம்ப சின்னதா வச்சிட்டோம் அப்படின்னாலும் மாற்றுறது கஷ்டம். அதனால ஒரு வி ஷேப்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்க கேப் கொடுத்து வி மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மாற்றுறதுக்கு. அதே மாதிரி நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இது தையலுக்கு போட்டுட்டு ஐ கூட கட்டிக்கலாம். அதாவது நூல்லையே கூட கட்டிக்கலாம். ஒரு சிலர் அப்படியும் நம்ம கேட்பாங்க. இப்போ இதுல வந்து நம்ம வி பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நெக் சைட்ல இருந்து நல்லா உள்ள கொண்டு போயிட்டு கரெக்டா அந்த தையல் கிட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா இதுல கரெக்டான இடத்துல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வி ஷேப்ல கொடுத்துக்கலாம். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டா அந்த எட்ஜ்லயே நிறுத்திட்டு அடுத்தது அந்த ஓரமாவே கொண்டு வாங்க. நீங்க பண்ணிருக்கிற மார்க் வந்து சென்டர்ல வரணும். ஒவ்வொரு அளவா இல்லாம கரெக்டா ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வி பட்டி இதுல ஒரே அளவா நமக்கு கரெக்டா வச்சாச்சு. இந்த சைடும் பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் தான் வரணும். நீங்க வந்துட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பட்டி இப்படி நல்லா ப்ரெஸ் ஆன மாதிரி நீட்டா இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹூக் பட்டி வந்து வைக்கலாம். இந்த இந்த பிளீட்ஸ் வர இடத்துல நீங்க சின்னதா ஒரு பிளீட் இங்கேயோ அல்லது இங்கேயோ ஒரு பிளீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க போடும் போதும் கப் ஷேப் இப்படி வரும். அங்க பிளீட் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து நம்ம சின்னதா ஒரு பிளீட் கொடுப்போம். அது இங்க நீங்க கொடுத்தாலும் சரி, இந்த பட்டி கிட்ட கொடுத்தாலும் சரி. இதை வந்து இது மேல வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இழுக்க கூடாது, நல்லா லூஸ் கொடுத்து தைங்க. சின்னதா ஒரு பிளீட் கொடுத்துக்கோங்க. இதையும் லூஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பிட்டு இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே கரெக்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் வந்து லைனிங் வந்து மேல் பக்கம் வரக்கூடாது. இது வந்து கரெக்டா உள் பக்கமாவே இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல எக்ஸஸா இருந்தா கொஞ்சம் வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா உள்ள ஒரே லைன் வர மாதிரி, கீழே வந்து பிசுறு நீட்டிட்டு இருக்க கூடாது. கரெக்டா ஒரே லைன் வர மாதிரி இப்படி உள்ள தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி இங்க மேல இது ரெண்டும் எப்படி அளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து நம்ம வைக்கும் போது இந்த டாட் இந்த இது ரெண்டும் ஒரே அளவா வரணும். இந்த கழுத்து ரெண்டும் ஒரே அளவா வரணும். இந்த டாட் ரெண்டும் ஒரே அளவா வரணும். நிறைய பேர் பண்ற ஒரே மிஸ்டேக் வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே
அவங்களையும் மீறி வர்ற தப்பு என்ன அப்படின்னா இந்த பட்டியினுடைய உயரம் இது ரெண்டுமே இப்படி ஈக்குவலா வரணும். ஒரு சிலர் ஆரி ஒர்க் பிளவுஸ் அந்த மாதிரி நெக் பினிஷிங் அடிச்சு திருப்புறதெல்லாம் வைக்கும் போது அது ஆரம்பத்துல கவனிக்காதனால, ஏன்னா பட்டியை வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து மிஸ்மேட்சா வரும். அப்ப நம்ம ஊக்கு வைக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல இப்படி கொஞ்சம் லூஸ் கொடுத்து வைக்கிற மாதிரி வரும். அதுவே வந்து ஃபர்ஸ்ட் பினிஷிங் கிடையாது. அதனால இந்த வி பட்டிக்கு நான் சொன்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, வி பட்டி வைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டும் ஒரே அளவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்போ ஒரே அளவா இருந்துச்சு அப்படின்னா வி பட்டி வைக்கும் போது கிளாத்தை கொஞ்சம் இழுத்து கொடுங்க. ஹூக் பட்டி வைக்கும் போது கிளாத்தை கொஞ்சம் லூஸா கொடுங்க. அப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே மேட்ச் ஆயிக்கும். சப்போஸ் இந்த பட்டி வந்து வி பட்டியை விட நம்ம ஹூக் வைக்கிற பட்டி வந்து உயரம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இதையும் நீங்க இழுக்க தேவையில்லை, அப்படியே வச்சாவே சரியா போயிடும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து எப்பவுமே ஹூக் பட்டி உயரம் கம்மியா இருக்கணும். அப்பதான் நீங்க இதை அடிச்சு திருப்பும் போது உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டா வரும். இப்ப அடுத்தது வந்து நம்ம நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். நெக் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம பாக்குற விஷயம், இந்த ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இந்த இதை வந்து பேக்ல தள்ளி விட்டு நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது லூஸ் கொடுத்துடக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம நெக் பீஸ் கொடுப்போம். இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு, அதே மாதிரி இந்த நெக் பீஸ் நீங்க அட்டாச் பண்ணும்போது இது 1/4 இன்ச்சுல தான் வைக்கணும். ஒண்ணுல 1/4 இன்ச்சு ஒண்ணு கம்மியாவும் வச்சிட்டீங்கனாலும் அந்த ஓப்பன் பீஸ் வந்து உயரம் வந்து மேலையும் கீழையுமா வரும். அதனால இதுல கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சு வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா பிசுறு மேலதான் வருது. கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் இதை வச்சு அப்படியே லூஸ் கொடுத்துட்டே தேய்ங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். ஜாயிண்ட் வந்து பின் சைடு தள்ளிக்கோங்க. ஃபுல் கிராஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே அது ஷேப்பா வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு வரும்போது இதை வந்து மேல் பக்கமா தள்ளி விட்டுக்கோங்க. இதை வந்து மேல தள்ளி விட்டுட்டு கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா கொடுக்கறத வச்சுதான் உங்களுக்கு ஷோல்டர் பினிஷிங் நீட்டா இருக்கும். நான் இது மெஷர் பண்ணாம தான் நெக் பீஸ் கட் பண்ணேன். அப்ராக்சிமேட்டா கட் பண்ணனதே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நெக்கினுடைய அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நெக் பீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதில் அட்டாச் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா நகத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்து நம்ம போடுற படிமான தையல்ல இந்த ஒரு சிலருக்கு வந்து இப்படி போடும்போது இந்த லைனிங் பீஸ் வந்து ஹெம் பண்ணும்போது மேல தெரியும். அந்த மாதிரி தெரியாம இருக்கணும் அப்படின்னா நீங்க நல்லா நகத்துல இப்படி நெக்குக்கு வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து சும்மா செகண்ட்ல பண்ற விஷயம்தான். நீங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணி தைக்கும் போது ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நம்ம ஸ்பீடா பண்ணும்போது இது எல்லாமே ஈஸியா சீக்கிரமா பண்ற விஷயம்தான். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டெய்லர்ஸ் எல்லாம் தைக்கும் போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா நகத்துல இந்த டாட் இது பண்றது இது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அதனால யாராவது ரொம்ப வருஷமா தைக்கிறவங்க பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சீங்கன்னாவே தெரியும். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்டையும் நீங்க கத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹெம்முக்கு இப்ப இதுல வந்து எவ்வளவு உள்ள நான் தைச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு வந்து நான் இது ஃபோல்டு பண்றேன். நெக் பீஸ் வந்து எல்லாமே படிமான தையல் போட்டு தான் வச்சிருக்கோம். இதையும் நம்ம மடிச்சிருக்கோம். இப்ப இந்த அளவுக்கு நமக்கு வந்து கழுத்தினுடைய அகலம் போதும் அப்படிங்கும்போது கரெக்டா இந்த அளவுக்கு நம்ம இதை மடிச்சுட்டு இதுல ஊசி எடை தையல் போடலாம்.
கரெக்டா லைனிங்ல மட்டும் தையல் போடுங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் வர இடத்துல எல்லாம் தான் உங்களுக்கு ஹெம் பண்ண மடிக்கும் போது அது மேல் பக்கம் வந்துடும். அதனால அதெல்லாம் நல்லா இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எட்ஜில் கொண்டு வந்து முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு இருக்கிற எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணும்போது கவனமா கட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இப்படி சிசர் விட்டாவே வந்துடும். நீங்க எல்லாரும் அதே மாதிரி பண்ணிட்டு துணியை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. பொறுமையாவே கட் பண்ணுங்க. ரொம்ப எட்ஜிலேயே கட் பண்ணணும்னு இல்லை, ஒரு நூல் விட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதுல ஹெம் பண்ணும்போது கரெக்டா இந்த ஷோல்டர் சைடு கரெக்டா இப்படி வரணும், ஸ்ட்ரெயிட்டா. அப்பதான் வந்து நமக்கு அந்த பினிஷிங் வந்து இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா இழுத்து வரணும். அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ஒரு கிராஸா வந்து கிளாத் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த இடம் நல்லா இந்த ஷேப் கொடுக்கும். நீங்க பாட்டு கொஞ்சம் கிராஸ் கம்மியா வச்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த இடம் இப்படி வளைஞ்சு கொடுக்காது. இப்போ நெக் பீஸ் அட்டாச் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வந்து நம்ம இதுல அட்டாச் பண்ணலாம்.